पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि सत्सवो व्यात्सितविमलतनुः योगतो योगयुक्तः योगतो योगयुक्तः। ॐ अथ योगानुशासनम्। ईश्वरप्रणिधानाद्वा क्लेशकर्म विपाक आशयैरपरामृष्टः पुरुषविशेषः ईश्वरः तत्र निरतिशयं सर्वज्ञत्वबीजं स पूर्वेषामपि गुरुः कालेन अनवच्छेदात् तस्य वाचकः प्रणवः तज्जपः तदर्थभावनम् ततः प्रत्यक्चेतनादिगमो अप्यन्तराय भावश्च व्याधिस्त्यानसंशयप्रमाद आलस्य अविरतिभ्रान्तिदर्शन अलब्धभूमिकत्व अनवस्थितत्वानि चित्तविक्षेपाः ते अन्तरायाः। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்துல பிரதம பாதம் சமாதி பாதம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல லாஸ்டா பாத்தீங்கன்னா 30வது சூத்திரம் நேற்று பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த 30வது சூத்திரத்துல பாத்தீங்கன்னா யோக மார்க்கத்துல சம்பவிக்கக்கூடிய எதெல்லாம் டிராபேக்ஸ் இருக்கோ அந்த டிராபேக் எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுச்சு. இந்த டிராபேக்ல பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு, மொத்தம் அந்தராயங்கள், அந்த யோக மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பிரதிபந்தங்கள் சொல்லலாம், இல்லைன்னா அந்தராயங்கள் சொல்லலாம். இல்லை அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல சொல்ல போனோம்னா எல்லாமே பாத்தீங்கன்னா
அப்டக்கிள்ஸ்னு சொல்லலாம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்னன்னா 9 விதமா சொல்றார். வியாதி, ஸ்தியான, சம்சய, பிரமாத, ஆலசிய, அவிரதி, பிராந்தி தர்ஷன, அலப்த பூமிகத்வ, அனவஸ்திதத்வானி, மொத்தம் 9 அந்தராயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல சாதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறது, சாதனை ஆரம்பிச்சு நடக்கக்கூடியது அப்படின்னு 2ஆ டிவைட் பண்ணிக்கணும். இப்ப எந்த சாதனை ஆரம்பிக்கிறதுனால இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 23வது சூத்திரத்துல இருந்து 7 சூத்திரங்கள் ஈஸ்வர பிரணிதானத்துக்கான சூத்திரம், ஓங்கார அபியாசத்துக்கு 7 சூத்திரம் சொல்லியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இதுதான் பிரதானமான உபாசனை, ஓங்கார உபாசனை. ஈஸ்வரனை சரணாகதி பண்றதுக்கு பெரிய உபாசனை இந்த ஓங்காரம் தான். அப்ப இந்த ஓங்காரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வியாதி ஒரு பெரிய தடையா இருக்கும். அதுக்கப்புறம் சந்தேகம், யார்ட்டையாவது வந்து வியாதிக்கு அப்புறம் வந்து ஸ்தியானம், காலையில வந்து பாத்தீங்கன்னா செயல்படவே முடியாது. நிறைய பேருக்கு காலையில தாமசத்திலேயே மனசு நிற்கும், எந்த காரியம் பண்ண முடியாது. அப்ப மனசும் உடம்பும் ஹெவினஸா ஃபீல் ஆகிறது, அந்த ஸ்தியானம்னு பேரு, செயலின்மை. காலையில எழுந்திரிச்சோம் அப்படியே எருமை மாடு மாதிரியே உட்காந்துருக்கும், அப்படியே குத்தக்கல் மாதிரி குத்த வச்ச மாதிரி பெட்லயே உட்காந்துருப்போம், பெட்ல இருந்து எந்திரிக்கவே மனசு வராது. அப்போ அது வியாதி, அதுக்கப்புறம் ஸ்தியானம், அதுக்கப்புறம் சந்தேகம். சம்சயம்ன்றதுக்கு அர்த்தம் சந்தேகம். எதை சொன்னாலும் இது சரியா இருக்குமா தப்பா இருக்குமா ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எதுவும் இது சரி இது தப்புன்னு டிசைட் பண்ண முடியாது. அப்ப அதனால எதுலையுமே பிரவருத்தி பண்ண மாட்டாங்க. சந்தியா வந்தனமோ ஜப்பமோ இல்ல ஓங்கார ஜப்பமோ எதுலையுமே ஒரு நிச்சயம் வராது. அதுக்கு பேர் வந்து சம்சயம் அப்படின்னு பேர். 3. 4 வந்து பாத்தீங்கன்னா பிரமாதம். பிரமாதம் தான் நம்மள்கிட்ட எல்லாத்துக்கும் இருக்கிறது, கவனக்குறைவு நம்ம சொல்றோம். அப்ப கவனக்குறைவுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்ண வேண்டிய டியூட்டியில இருந்து நம்ம மிஸ் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா உலக மக்கள் எல்லாத்துட்டையும் இருக்கிறது பிரமாதம். அப்புறம் ஆலசியம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா, கர்த்தவியத்திலிருந்து விலகினதுனால என்ன இருக்கும், உட்கார்ந்தே இருக்கும், சும்மாவே உட்கார்ந்து இருக்கும், போர் அடிச்சு போய் மனசு தாமசத்திலே இருந்திருக்கும், எந்த காரியத்தையும் பண்ணாம சோம்பல் நம்ம சொல்றோம். அந்த சோம்பலுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆலசியம். ரொம்ப லேசினஸா இருந்துகிட்டே இருக்கிறது ஆலசியம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது அவிரதி. அவிரதின்றது விஷய போகங்கள்லயே போயிட்டு இருக்கிறது, விஷயத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது, ஆப்ஜெக்டை பத்தியே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறது. இதை பண்ணா நல்லா இருக்கும், அதை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு இந்திரியங்களோட பிளஷர்லயே போயிட்டு இருக்காரு. அதுக்கு பேரு அவிரத்தின்னு பேரு. இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே என்னன்னு கேட்டா மொத்தம் 6 விஷயங்கள் சாதாரண பப்ளிக்கு இருக்கிறது. யோகத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணக்கூடிய முன்னாடி இருக்கிறதுல இது எல்லாமே சம்பவிக்கும். எடுத்துங்க, வியாதி எல்லாத்துக்கும் காமன், ஸ்தியானம் சொல்லக்கூடியது எல்லாத்துக்கும் காமன், சம்சயம் சொல்ற சந்தேகம் எல்லாத்துக்கும் காமன், பிரமாதம் சொல்லக்கூடிய செய்ய வேண்டியதை செய்யாம போறது, காலையில எந்திரிச்சு நம்ம டியூட்டியை பண்ணாம இருக்கிறது, யோக அனுஷ்டானத்துல பண்ணாம இருக்கிறது பிரமாதம், அதுவும் எல்லாத்துக்கும் காமன். அதுக்கப்புறம் ஆலசியம்ன்ற சோம்பல் எல்லாத்துக்கும் காமனா இருக்கிறது. அவிரதி விஷய போகத்துல வந்து பிரவருத்தி ஆகிறது எல்லாத்துக்கும் காமனா இருக்கு. இது வரைக்கும் என்னது நார்மல் பப்ளிக்குக்கும் சாதகர்களா இருக்கிறதுக்கும் காமன். நீங்க எப்ப வந்து பாத்தீங்கன்னா யோகா அபியாசத்துல மேல மேல அடுத்தடுத்த ஸ்டேஜ் போறீங்களோ, ஒரு 6 மாசம் தொடர்ந்து ஓங்கார உபாசனையோ ஏதோ போகும்போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா, பிராந்தி தரிசனம் எல்லாத்துக்கும் உண்டாகும். நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டெப்ஸை விட்டுருவோம், லட்சணம் பிரமாணம் ரெண்டுத்தையும் வச்சுக்கணும். நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், நம்ம ஆசனம் பண்ணி ஒரு 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 அனுஷ்டானத்துல ஈடுபடுறோம் அப்படின்னா எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல நம்ம நிக்கிறோம், இன்னும் எதை அச்சீவ் பண்ணணும், நம்ம கோல் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு கரெக்டா கோலை நிர்ணயம் பண்ணிக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, ஓவர் கான்பிடென்ட் வந்து நிறைய பேருக்கு சாஸ்திரத்துல வந்தோன்னு இருக்கும், அடைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்துடும். நமக்கு கொஞ்சம் தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க எப்படி அப்படின்னா வேதாந்தத்துன்னு இதே ப்ராப்ளம் வருது. ஒரு தொடர்ந்து ஒரு காரியத்தை பண்றோம்னு வச்சுங்களேன், இப்ப வேதாந்தத்துக்கு சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம், டெய்லி கிளாஸ் வந்துகிட்டே இருக்கீங்க. இப்போ 1.5 வருஷமா யாராவது கிளாஸ் தொடர்ந்து வந்துட்டு இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா மனசு தொடர்ந்து ஒரு அபியாசம் பண்றவங்க, சாஸ்திர அபியாசம். காலையில 2 கிளாஸ், அப்புறம் மத்தியானம் 1 கிளாஸ், மொத்தம் 3 கிளாஸ் அட்டன் பண்றவங்களா இருக்காங்க. அப்படி இருக்கும் போதே உங்களுக்கு தேவையில்லாத அன்வான்டா இருக்கிறது எல்லாமே கம்மி ஆயிடுச்சா? அப்ப அன்வான்டா இருக்கிறது கம்மியாகும் போதே ஒரு சுகமானது நமக்கு நேச்சுரலாவே கிடைக்கும். இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சமம் அப்படின்னு பேரு, மனோநிகிரகம். அன்வான்டா போயிட்டு இருக்கிற மனசு வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை எல்லாம் குவிஞ்சு ஒரே போக்கஸ்டா ஒண்ணு போயிட்டு இருக்கும் போது சமம் கிடைக்கும். சமம் வந்து என்னது, ஒரே விஷயத்துல போக்கஸ்ட் ஆகுறது. அப்படி ஆகிறதுனால மற்ற விஷய சிந்தனையிலிருந்து வரக்கூடிய
துக்கம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போகும். கூட வந்து அன்வான்டா இருக்கிறதெல்லாம் கொஞ்சமா மெதுவா எரேஸ் ஆக ஆரம்பிச்சு உள்ளுக்குள்ள. நம்ம நினைச்சுப்போம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தம் படிக்கிறவங்க எல்லாம் நினைச்சுப்பாங்க நம்ம ஜீவன் முக்தனா ஆயிட்டோம். இததான் சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீவன் முக்தி நிலைன்னு சொல்லுது அப்படின்னு வேதாந்தம் படிக்கிறவங்க நினைச்சுப்பான். அதே மாதிரி வந்து அபியாசியா இருக்கிறவங்க, ஓங்கார அபியாசம் பண்றவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு அபியாசத்தை வந்து நல்லா ஸ்திரமா ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஓங்கார ஜபத்தையும் கொஞ்சம் பிராணாயாமத்தையும் கொஞ்சம் பிராண வீக்ஷணத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்க. அப்ப கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன், காலையில டெய்லி கடையில வேக்கப் ஆகுறது, நிறைய அன்வான்டான காரியங்கள்ல பிரவருத்தி பண்ணாம இருக்கிறது, இதுல இருந்து முறையா ஒரு 6 மாசம் 1 வருஷம் உபாசனை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், முதல்ல ஏகாகிர சித்தம் உண்டாகும். இந்த சத்துவகுணம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ஒரு 70% சத்துவகுணம் நம்ம பிராப்தி பண்ணும்போது மனசு ரொம்ப விசிராந்தியா ஃபீல் ஆகும். ஏகாகிர சித்தத்திலேயே உங்களுக்கு மனசு தொடச்சி வச்ச மாதிரி ஆக ஆரம்பிக்கும். ஒரு சாதகன் என்ன நினைப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஹா நம்ம ஆயிட்டோம், நம்ம அடைய வேண்டியதை அடைஞ்சாச்சு. ஏன்னா மனசு சாந்தியா இருக்கும், கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கும். அப்ப நம்ம நினைச்சுப்போம் இப்பதான் உள்ளுக்குள்ளார என்டர் ஆகிறோம் அப்படின்னு தெரியாம சத்துவகுணத்தோட 70% என்டர் ஆயிருக்கும், இன்னும் 95% வரைக்கும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு தெரியாம என்ன பண்ணுவோம், அடைஞ்ச மாதிரியே தன்னை வந்து பாத்தீங்கன்னா பெருமையா பாத்துக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப அதிகமா நான் பாக்குறது சாதகர்கள் மத்தியில இந்த பிராந்தி தரிசனம். எந்த இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துட்டையும் வேதாந்தம் படிக்கிறவங்கள்ட்டையும் இருக்கு, யோகா அபியாசம் பண்றவங்கள்ட்டையும் இருக்கு, நம்ம அடைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலிங். இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விபரீத தரிசனம். முக்கியமானது சாதகர்கள் மத்தியில உண்டாகிறது. அதுக்கப்புறம் இந்த பிராந்தி தரிசனம் உண்டாய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது என்ன ப்ராப்ளம் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க மேற்கொண்டு சாதனையில அதிகமா போகணும். ஆனா இது என்ன பண்ணும், இந்த பிராந்தி தரிசனம் தன்னை அடைஞ்ச மாதிரி காட்டுறதுனால இவன் என்ன பண்ணுவான், புருஷார்த்தத்தை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு இங்க சுத்திக்கிட்டு ஏதோ அடைஞ்ச மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா திரிச்சுக்கிட்டு இருப்பான். இவனோட சாதன அபியாசம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 70% சத்துவகுணம் இருக்கும் போதே நின்று போயிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் 80% வரைக்கும் வரும்போது கொஞ்சம் மெதுவா சில சித்திகள் கிடைக்கும், வாக்கு சக்தி கிடைக்கும். நிறைய பேருக்கு முகம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெளிவாயிடும். சத்துவகுணம் பிரதானமா ஆகும் போது பிளட் செல்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஆக்சிஜன் கொண்டு வந்துடும். அப்போ நல்ல பிரகாசம் கிடைக்கும். நிறைய பப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேசுவாங்க, நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஒரு மரியாதை கிடைக்கும், எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும்போது இவனுக்கு என்ன தோணும்னா, ஓஹோ நம்ம அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டோம். பொஞ்சாவுவா ஆத்மி, நார்த் இந்தியாவில் சொல்லுவான், பொஞ்சாவுவா ஆத்மின்னு, அடைய வேண்டியதை அடைஞ்சவன் கிருதகிருத்தியன் அப்படின்னு. அது மாதிரி ஒரு பாவலா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பக்தர்கள் வருவாங்க, அவங்கவுங்க அட்டைன் பண்றதோட ஸ்டேஜஸை பொறுத்து நல்லா பிராரப்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் வருவாங்க போவாங்க, ஆசிரமங்கள் டெவலப் ஆகும், நிறைய விவகாரங்கள் சித்திக்கும். இவன் என்ன நினைச்சிட்டான், தன்னை அடைஞ்ச மாதிரி நினைச்சிட்டான். அதனால என்ன ஆயிரும் கேட்டீங்கன்னா சாதனை அதோட முடிஞ்சு போச்சு. நார்த் இந்தியாவில் சொல்லுவாங்க மகந்துன்னு சொல்லுவாங்க. மகந்த் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஆசிரமத்தோட நிர்வாகம் பண்ற ஆம். இந்த மகந்த்னா என்ன அர்த்தம், எங்க ஆச்சரியர் சொல்லுவாங்க, யாரெல்லாம் அந்த மகந்த் ஆனானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனோட சாதனா எண்டுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். மக அந்த மகாந்த அப்படின்னு பேரு. மகன்னா பூஜாயாம், அனுஷ்டானம், பூஜா அனுஷ்டானம் எல்லாம் எண்டுக்கு வந்தவனுக்கு பேரு மடாதிபதி. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவனால வந்து பாத்தீங்கன்னா பூஜையெல்லாம் பண்ண முடியாது, ஏகாந்தமா இருந்துட்டு அனுஷ்டானம் பண்ண முடியாது. மகா பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், மகா பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்னும் போது அவர் சொல்றார், நான் சாதாரண சன்னியாசியா இருந்திருந்தேன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பீட்டாதிபதியா உட்காரும் போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் மெயின்டைன் பண்ணணும், நல்லதெல்லாம் கெட்டதெல்லாம் கவனிக்கணும், இல்லைன்னா தப்பா போயிடும். அப்ப கான்சென்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா சாதனா பக்கம் இல்லாம நிறைய போக்கஸ் வந்து வேற பக்கம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு ஆசிரமத்தை கட்டி அதை வந்து மடாதிபதி ஆயிட்டான் அப்படின்னா, தன்னை வந்து குருவா நினைச்சிட்டான் அப்படின்னா அவனுடைய சாதனைகள் எண்டுக்கு வந்துடுது. பிராந்தி தரிசனம், பிராந்தி தரிசனத்திலிருந்து அடுத்த லெவல் என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த அலப்த பூமிகத்துவம்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா. அலப்த பூமிகத்துவத்துக்கு நான் என்ன எக்ஸாம் சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்டேஷன்ல இருந்து வண்டி கிளம்பி அடுத்த ஸ்டேஷனை பிராப்தி பண்றதுக்கு முன்னாடி சிக்னல்ல வந்து பாத்தீங்கன்னா கிராசிங்காக நின்று போச்சு. நின்று போனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நடு இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, நடுவுல திருசங்கு சொர்க்கம் மாதிரி மாட்டிக்கிட்டது. அப்படி மாட்டிக்கிட்டா ந காட்டுக்கா ந கருக்கா, நார்த் இந்தியாவில் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஒரு பணம் வந்து டெட் பாடி வந்து பாத்தீங்கன்னா செத்து போச்சுன்னு வச்சுங்களேன்,
வீட்டுல இருந்து என்ன பண்ணுவாங்க, சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போய் ஃபயர் பண்றதுக்கு போவாங்க. இந்த ஃபயர் பண்றதுக்கு போகும்போது அந்த பணம் என்ன பண்ணுவேன், டும்னு எழுந்து உட்காந்துக்கும். பிராரப்தம் ஏதோ பணத்துக்கு உயிர் வந்துடும். பணத்துக்கு உயிர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரியவங்க சொல்லுவாங்க, திரும்ப அந்த பர்சனை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாது. ஏன்னா ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா உள்ள புகுந்தது வேற ஒரு ஆவியா கூட இருக்கலாம் அப்படின்னு பயம் வந்துடும். அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு குட்டியாவை வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு வெளியில ஒரு பர்ணசாலையை போட்டு நீ அங்கேயே வாசம் பண்ணிக்கப்பான்னு விட்டுருவாங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, காட்டுக்கா காட்டுக்கான என்ன அர்த்தம், இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சுடுகாட்டுக்கும் போகல, கருக்கா வீட்டுக்கும் போக முடியாது. செத்த பணம் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல எந்திரிச்சு உட்கார்ந்துச்சுன்னா இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, நடுவுல மாட்டிக்கும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அலப்த பூமிகத்துவம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, சாதனையில போயிட்டே இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம, ஒரு விபரீத தரிசனம் உண்டாயிரும். தன்னை வந்து பாத்தீங்கன்னா அந்த தாமசத்தினால என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவுல போய் மாட்டிப்பாங்க. மாட்டினதுக்கு பிறகு அது எப்படின்னா பிரகிருதி லய மாதிரியே இருக்கும். அது எப்படி அப்படின்னா மோட்ச பூமி மாதிரியே இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறதுனால சுக அனுபவமும் உங்களுக்கு ஆத்ம சுகமும் கிடைக்காது, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்சாரத்தோட துக்கமும் பிராப்தி ஆகாது. அப்போ ஆத்ம சுகமும் கிடைக்காது, துக்கமும் பிராப்தி ஆகாத போது தூக்கத்துல நம்ம எப்படி இருக்கோம், ஞானியா இருக்குமா அஜ்ஞானியா இருக்குமா? தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா துக்கம் இருக்காது, தூக்கத்துல துக்கம் இல்லைல்ல. இதே மாதிரி அப்ப துக்கம் இல்லாததுனால இவன் தப்பா புரிஞ்சுப்பான், நம்ம அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு, இதுதான் மோட்சம் அப்படின்னு தப்பா புரிஞ்சுப்பான். இதுக்கு பேரு அலப்த பூமிகத்துவம் அப்படின்னு பேர். இது ரெண்டாவது. அப்ப விபரீத தரிசனம் உண்டாகும். அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட வந்து அலப்த பூமிகத்துவம்னு ரெண்டு இடத்துக்கு நடுவுல ஏதாவது ஒரு பூமியில ஸ்ட்ரக் ஆகி வண்டி நின்னுக்கும். நம்ம த்ரெட் போடுறோம்ல, ஒரு ஸ்க்ரூ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நட்டு போல்ட்டுக்குள்ளார போடுறோம்னு வச்சுங்க. நிறைய எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு பிக்ஷை கொடுக்கும்போது ஏதாவது சப்ஜி கொடுப்பேன். கரெக்டா அந்த பாக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரெட் வச்சிருப்பான். மூடியை வந்து போட்டோம் அப்படின்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா போய் டக்குன்னு அந்த த்ரெட் வந்து பாத்தீங்கன்னா மாறி போய் மாட்டிக்கும். திறக்கவே முடியாது, திறக்கவே முடியாது. பிடிச்சி டம்முன்னு கீழே அந்த டப்பாவை போட்டு அடிச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா திருவி எடுக்கணும். ஒரு 5 த்ரெட்ல 2வது த்ரெட்லயே போய் மாட்டிக்கும். அப்ப கரெக்டா பிக்ஸ் பண்ணி அந்த கவரை வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி கரெக்டா பார்த்து க்ளோஸ் பண்ணணும், இல்லை அப்படின்னா மாட்டிக்கும். இதே மாதிரிதான் நம்மளோடதும். கரெக்டா அந்த த்ரெட்டு சரியா த்ரெட்டோட இணைஞ்சு போச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் போக முடியும். அந்த த்ரெட் எங்கேயாவது மாட்டிக்கிச்சு அப்படின்னா நம்ம நடுவுல மாட்டிப்போம், மூடவும் முடியாது திறக்கவும் முடியாது. ஏன்ட்ட 2-3 டப்பா வந்து அது மாதிரியே கிடக்குது, அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, திறக்கவும் முடியாது மூடவும் முடியாது. அது மாதிரி இது மாதிரி இருக்கிற நிலைக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அலப்த பூமிகத்துவம். இது நிறைய பேர் இருக்காங்க. திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா அப்படியே நின்றுகிட்டே இருப்பான். என்கிட்ட ஒரு சிஷ்யர் வந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு ஸ்வீட் ஸ்டால்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர், ஸ்வீட் ஸ்டால் வச்சிருந்தவர் வேலூர்ல இருந்து. வந்தோன்னே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்கெல்லாம் பாடம் படிச்சுட்டு இருக்கோம். ஒரு 15 பேர் வந்து டெய்லி காலையில இருந்து 5 கிளாஸ் டெய்லி போயிட்டு இருந்துச்சு. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, எங்களெல்லாம் வந்து ரொம்ப இலக்காரமா பார்ப்பார். பாவிகள், அறியாதவர்களே, அஜ்ஞானிகளேன்னு பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, அந்த மரம் இருக்கு பாத்தீங்களா, மரத்துக்கு முன்னாடி இப்படி நின்றுட்டு இப்படியே பார்த்துட்டு இருப்பார். ஏதோ இருக்கு, அசைவே இருக்காது. மந்திரம் சொல்லியிருக்கான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ அவர் கேட்டது ஆத்மா எப்படிப்பட்டது, அச்சலஹா. அப்ப எப்படி இருக்கணும், அசையாம இருக்கணும். அணுகுனா குழுங்குனா ஆத்மா அசைஞ்சிடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ திருவண்ணாமலையில இருக்க பைத்தியங்கள் இருக்கு பாருங்க, சமாளிக்க முடியாத அளவுக்கு பைத்தியங்கள் வருங்க. ரிஷிகேஷ், ஹரித்வார், காசி, எங்கெல்லாம் வந்து மதுரா, பிருந்தாவன், அப்புறம் திருவண்ணாமலை, இது மாதிரி எங்கெல்லாம் ஆத்ம ஞான விஷயங்கள் ஒண்ணு பிரவருத்தி போயிட்டு இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் பாதி பைத்தியங்கள், பாதி பைத்தியங்கள்னு சொல்லுங்க, பாதியே சொல்லுங்க. இந்த இப்ப சொன்னதுல ஏதாவது ஒண்ணு மாட்டிக்கும், ஏதோ ஒண்ணு. இது நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அலப்த பூமிகத்துவம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிலைன்னு என்ன அர்த்தம், அவன் போகியா இருக்க மாட்டான், அவன் தப்பு பண்ண மாட்டான், எந்த தப்பையும் உலகத்துல இருக்கவங்க பண்ற தப்பெல்லாம் பண்ண மாட்டான், போகத்துல ஈடுபட மாட்டான். என்னன்னா பாரமாரியே நிற்பான். ஸ்ட்ரக் ஆகி போய் வந்து பாத்தீங்கன்னா த்ரெட் மாறி போச்சு, ஒரு த்ரெட் வந்து லாக் ஆகி போச்சு, அப்படியே சில மாதிரியே பாறை மாதிரியே இருப்பான், மண்ணு மாதிரி இருப்பான். சுகமும் இருக்காது, துக்கமும் இருக்காது, எந்த அனுபவமும் இல்லாம மழை பெஞ்சாலும் அப்படியே இருப்பான், வெயில் அடிச்சாலும் அப்படியே இருப்பான். நம்ம பாக்குறதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஒருவேளை இவன் முக்தனா இருப்பானோ அப்படின்னு நமக்கே டவுட் வரும். சாஸ்திரம் படிச்சவங்களுக்கே, நான் நிறைய பேருக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, நான் கொஞ்சம் பொறுமையா இருப்பேன். என்னன்னா எங்க ஆச்சாரியர் சொல்லியிருக்காரு, ஒரு ஆளோட முதல் ஸ்டேஜை மட்டும் பார்க்காத, கொஞ்ச நாள் விட்டு பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து அவரை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு.
கரெக்டா அதே மாதிரி நடக்கும். அந்த அலப்த பூமிகத்துல கொஞ்ச நாள் இருந்து பார்ப்பாங்க. அது ஒரிஜினலா இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும், சொரூபத்தை அடைஞ்சிருந்தாங்கன்னா ஃபைனலா இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா மாறும். நான் சொல்லியிருக்கேன் புண்ணியம் பாப்பம் நியூட்ரல்னு ஒரு கர்மா சொல்லியிருக்கேன்னா, நியூட்ரல் கர்மான்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். எங்க சொல்லறோம், நீங்க நிறைய இடத்துல புண்ணியம் பாப்பம் மட்டும்தான் கர்மா சொல்லப்பட்டிருக்கும். இந்த நியூட்ரல் கர்மா ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம்னா, சும்மா இருக்கிற கர்மா. அப்ப சும்மா இருக்கிற முந்தின ஜென்மங்கள்ல அவன் என்ன பண்ணிருப்பான், டீப்பா சும்மா இருந்திருப்பான், சும்மா உட்கார்ந்துருப்பான், அசைவே இல்லாம காரியமே பண்ணாம. அதோட பலன் இந்த ஜென்மத்துல என்னவாயிருந்தா அலப்த பூமிகத்தோடு ஸ்ட்ரக்காகி நிக்கிறது. அங்க புண்ணியம் பாப்பம், புண்ணியம் இருந்தா சுகம் கிடைக்கும், பாப்பம் இருந்தா துக்கம் கிடைக்கும். புண்ணிய பாப்பம் ரெண்டும் இல்லாம அந்த கர்மா நியூட்ரல் கர்மா என்ன பலன்னு கொடுத்துரும், அலப்த பூமிகத்துவத்தை கொடுத்துரும். செயலின்மையோட அப்படியே இருப்பான். அப்ப அது மெதுவா கர்மம் மாறுமா? அப்ப கர்மம் மாறும் போது இவன் என்ன பண்ணுவான், பழைய பர்சன் ஆயிடுவான். பழைய பர்சன் ஆயிட்டு அதே மாதிரி என்ன பண்ணுவான், பழைய மாதிரி போயிடுவான். நிறைய பேர் வந்து வந்தவங்களா இந்த ஒரு 15 வருஷத்துல நான் பார்த்துட்டு இருக்கேன் திருவண்ணாமலைக்கு. அது மாதிரி முக்த புருஷர்கள்லாம் வந்து திரும்ப நார்மல் பர்சன் ஆயிட்டு போயிடுறாங்க. அப்ப முக்த புருஷரா நடுவுல வந்து நமக்கு தெரிஞ்சது எல்லாமே ஆபாசம், அலப்த பூமிகத்துவம். அது இல்லாம இப்பவும் இருக்காங்க நிறைய பேர் வந்து அலப்த பூமிகத்துவத்துக்கு போக மாட்டான். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய சாதனையை விட்டுட்டு பிராந்தி தரிசனத்துல நிறைய பேர் உட்கார்ந்துப்பாங்க. நான் அடைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலிங், அவ்வளவுதாங்க நான் அடைஞ்சிட்டேங்க, நான் எதுவும் பண்ண வேணாம், நான் அடைஞ்சாச்சு அப்படின்னா அடையறதுக்கு முன்னாடியே தன்னை பத்தின தவறான புரிதலோட உட்கார்ந்துருக்கிறேன். இது ரெண்டு இப்பவும் இருக்காங்க. 15 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் அப்படியே இருக்கிறவங்க, குரோத்தே இருக்காது. அடிச்சா இது ரெண்டாவது. இதுக்கப்புறம் மூணாவது ஒரு ஆள் இருக்கு. மூணாவது ஆள் என்ன அப்படின்னா, நம்ம எங்கெல்லாம் மெடிடேஷன் நடக்குதோ எல்லா இடத்துலயும் வந்து நம்ம இந்த பிரச்சனை பார்க்கலாம். இப்ப ரமணாசிரமத்துக்கு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாரம் வந்து தங்குங்க. ஒரு வாரம் வந்து தங்குனீங்கன்னா சின்சியர் சாதக் சீக்கர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. காலையில இப்ப கீழே வந்து ஆஞ்சலிக்கா இருக்கு. ஆஞ்சலிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெர்மன் எங்கேயோ போனது, 80 வயசுக்கு மேல, யோசிச்சு பாருங்க, 80 வயசுக்கு மேல தனியா வந்து நிக்கணும், நாடை விட்டு நாடு வந்து நிக்கணும். காலையில சின்சியரா, நம்மளாம் புடவையெல்லாம் விட்டுட்டோம், அந்த அம்மா நல்லா ஒயிட் கலர் சேரீ கட்டி நல்லா விபூதி வச்சு ஒரு குங்குமத்தை வச்சு குண்டா சாண்டா கிளாஸ் மாதிரி இருக்கும். அந்த அம்மா நீட்டா போய் வந்து பாத்தீங்கன்னா ரமணாசிரமத்துல போய் உட்கார்ந்தோம். அது பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த சின்சியாரிட்டியை வந்து பார்க்கணும். நம்ம இந்துஸ்க்கெல்லாம் இல்லவே இல்லை. எங்கேயோ பிறந்து கிறிஸ்டியனா பிறந்து ஜெர்மன்ல எங்கேயோ வாழ்ந்து வந்து பாத்தீங்கன்னா இங்கே உட்கார்ந்துருக்கு. இது மாதிரி நீங்க ரமணாசிரமத்துக்கு வந்தீங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான சாதகர்களை பார்க்கலாம், எல்லாம் சின்சியர். இவங்க எல்லாத்துட்டையும் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நிறைய நல்ல நல்ல ஆட்கள்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப அற்புதமான ஆட்கள்லாம் இங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு வாட்டி நீங்க போய் உட்கார்றீங்கன்னு வச்சுங்க, இப்ப அபியாசம் இருக்கா, இந்த அபியாசம் நித்தியமா பண்ண 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 உங்களோட பூர்வ ஜென்ம புண்ணியமும் ஒர்க் அவுட் ஆகும். இந்த கரெக்டா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, எல்லா நாளும் இல்லை, நம்ம பண்ண முந்தின ஜென்மங்கள்லயோ பண்ண அபியாசமோ இல்ல முந்தின ஜென்மங்கள்ல பண்ண பெரிய புண்ணியம். ஏன்னா சமாதி அனுபவத்துக்கு வந்து உலகத்துல செய்ய முடியாத அளவுக்கு புண்ணியம் இருந்தாதான் அதுதான் சமாதி அனுபவத்தை கொடுக்கும். இவங்களுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஜென்மங்கள்ல பண்ண புண்ணியம் எனக்கும் சம்பவிக்கும், எல்லாத்துக்கும் சம்பவிக்கும், நம்ம எல்லாத்துக்கும் சம்பவிக்கும். அந்த சம்பவம் என்ன பண்ணுவோம், புண்ணியம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க உட்கார்ந்துருப்பீங்க, எதேச்சா உட்கார்ந்துருப்பீங்க, உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தும்னு ஒரு கிளிம்ஸ் வந்துட்டு போயிடும். ஒரு மின்னல் கீத்து மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சமாதி, நிர்விகல்ப சமாதி க்ஷண நேரம் வந்துட்டு போகும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த ஒரு க்ஷணம் வந்த மாத்திரத்துல அவ்வளவுதான், யுரேக்கும் குதிக்க ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ளார அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும், ஒரே ஒரு நானோ செகண்ட். இந்த நானோ செகண்ட் வந்த அனுபவம், அதால நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஆஹா எப்படியாவது அதை பிடிச்சிடணும். இந்த ஒத்த லாட்ரி சீட்டுன்னு ஒண்ணு இருக்கு, நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நான் சொல்றது முன்னாடி ஜெயலலிதாவோட பீரியட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம் நிறைய கொண்டு வருவாங்க, அந்த லாட்ரி சீட் வாங்குறதுக்கு போவாங்க. லாட்ரி சீட்டு ஒரு நம்பர் கிடையாது, ஒரு நம்பர்னு நினைக்கிறேன், தனியமா மறந்து போச்சு. அந்த ஒரு நம்பர் கிடைச்சதுன்னா எத்தனையோ மடங்கு பணம் அதிகமாக கிடைச்சிட்டே இருக்கும். பாம்பே பக்கம் அதெல்லாம் நிறைய இருக்கு அந்த லாட்ரி, ஒத்த லாட்ரி. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, சுரண்டி பார்ப்பான், அதை மறைஞ்சிருக்குமா அதை சுரண்டி பார்ப்பான். சுரண்டி பார்த்தா அந்த நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பைசா கிடைச்சிக்கிட்டே இருக்குமா. இவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மெதுவா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் 40 ரூபாய் 50 ரூபாய் போயிட்டே இருக்கும். ஒரு 100 ரூபாய் மிஸ் ஆயிடுவான். 100 ரூபாய் போனதுக்கு பிறகு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் பிரைஸ் விழுந்து. இந்த 500 ரூபாய் பிரைஸ் விழுந்தோட இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஆஹா திரும்ப நம்ம வந்து இந்த இன்னும் போய் 5000 ரூபாய் அடிக்கலாம்னு இவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். வந்த 500 ரூபாயும் போயிடும், 1000 ரூபாய் போகும், 2000 ரூபாய் போகும், விடுவாது. திடீர்னு 2000 ரூபாய் விட்டதுக்கு பிறகு திரும்ப ஒரு 500 ரூபாய் கிடைக்கும்.
திரும்ப அதை இன்னும் பண்ணுவான் கடைசியில பாத்தீங்கன்னா நஷ்டமா லாபமானு பாத்தீங்க அப்படின்னா நஷ்டம் மட்டும்தான் இருக்கும். லாபம் 2 வாட்டி நடந்திருக்கு. தான் லாட்டரி சீட்டோட. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாதகர்கள் மத்தியிலும் என்ன நடக்கும்னா ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட், ஒரு நானோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் தெய்வீக அனுபவமா இருக்கும். நான் சொல்றது நிர்குண நிராகாரத்துக்கே சொல்றேன். ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் வந்துட்டு நீங்க பாடி இல்லைன்னு உங்களை வந்து பாத்தீங்கன்னா உங்க புண்ணியம் டக்குன்னு வந்துட்டு, ஆனா அதுக்கான புண்ணியம் எவ்வளவோ பண்ணியிருக்கான், எங்கேயோ பண்ணியிருக்கான். சாதகர்கள் எல்லாம் தான் அந்த ஒரு செகண்ட் நடந்தத மனசுல அப்படியே பதிவாயிருந்துச்சு. அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? நிரோத சம்ஸ்காரம். அதுக்கு பேர் நிரோத சம்ஸ்காரம் பேர். அந்த ஒரு செகண்ட் தாட் இல்லாம இருந்த அந்த அனுபவத்தை இவன் என்ன பண்ணுவான்? திரும்ப எனக்கு வேணும் அப்படின்னு ஒத்த லாட்டரி சீட்டு நம்பரை எவன் தேய்க்கிறான், அந்த தேய்ச்சி பாக்குறானோ அதே மாதிரி சாதகனும் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த அவஸ்தைக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் அடைஞ்சதுல நிலை பெறாமல் போதல். தான் எதை அடைஞ்சோமோ அந்த பிராக்சர் ஆஃப் செகண்ட் அடைஞ்சமே, ஏன் அதுல சஸ்டெயின் பண்ண முடியல சுவாமி அப்படின்னு கேட்டா பேக்ரவுண்ட கிளியர் பண்ணல. நம்ம சொல்றோம்ல அபியாச வைராக்கியாபியாம் தன்னிரோதம், இதுன்னு இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அபியாசத்தை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்றாங்க. இங்க இருக்கவங்க எல்லாரும் ரமண பக்தர்கள் எல்லாரும் அபியாசிகளா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சின்சியர். ஆனா வைராக்கியம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா தீவிர சம்பேகானாம் ஆசன்னஹ. அதனை பார்த்துருக்கோம். யார்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தீவிர வைராக்கியம் இருக்கோ அவங்களுக்கு சமாதி சித்திக்கும். ஆனா திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா வெறும் சாதகர்களா இருக்காங்க, வைராக்கிகளா இல்லாம. ரமண பகவான் எப்படி வைராக்கியத்தோட இருந்தாரோ அதை இல்லாம, ஒரு முனிவர்கள் வந்து குகையில உருந்துட்டு என்ன வைராக்கியத்தோட இருந்தாங்களோ அப்படி இல்லாம நார்மல் பெர்சன் மாதிரியே லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஆனா அபியாசிகளா இருப்பாங்க. அப்ப வைராக்கியம் இல்லாத அபியாசம் உங்களுக்கு திரும்ப நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் எப்பவாவது அப்பப்ப பகவான் என்ன பண்ணுவார், நீங்க கொடுக்குற அந்த அனுஷ்டானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பலன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த பலன் என்னன்னா பிராக்சர் ஆஃப் செகண்ட் உங்களுக்கு சுகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாதகர்கள் எல்லாம் திரும்ப ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அது பின்னாடி செக்கு மாடு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஓடிக்கிட்டே இருப்பாங்க நல்ல சாதகர்கள். அப்ப என்ன மிஸ்டேக், நம்ம ஏன் வந்து பாத்தீங்கன்னா சஸ்டெயின் பண்ண முடியல? அந்த பிராக்சர் ஆஃப் செகண்ட் நடந்த விஷயத்த ஏன் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அட்டைன் பண்ண முடியல, அதை தக்க வச்சுக்க முடியல? ததா திருஷ்டிகு சுரூபி அவஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்விகல்ப சமாதியை ஏன் நம்மளால அடைய முடியல? நமக்கு ஏன் நானோ செகண்ட் வந்துச்சு? அதை வந்து பாத்தீங்கன்னா நிமிஷமா மாத்துறது, அதை மணிக்கணக்கா மாத்துறதுக்கு ஏன் சம்பவிக்கல அப்படின்னு நம்ம யோசிக்கவே மாட்டேன்றாங்க. அதனால என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட சாதனை அப்படியே நின்றது. அதுக்கு பேர் என்ன பேருனா அனவஸ்திதத்துவம்னு பேர். அனவஸ்திதத்துவம்னா என்ன அர்த்தம்? தான் அடைந்த அந்த சமாதி லாபத்துல தொடர்ந்து நிற்க முடியாமை அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பிராந்தி தர்சனம், அலப்த பூமிகத்துவம், அனவஸ்திதத்துவானி, அனவஸ்திதம். இந்த 3ம் சாதகர்களுக்கு நடக்கிறது. மொத்தம் 6 + 3 9 விஷயங்கள் பொதுவா அந்தராயங்கள் சொல்லுது. இதுல எது வந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்னா சித்த விக்ஷேப சகபுவகா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சித்த விக்ஷேபத்தோடு சம்பவிக்கும். சித்த விக்ஷேபம் அர்த்தம் சித்தம் சஞ்சலிக்கும். சித்தம் ஒண்ணுத்துல நிக்காம சஞ்சலிக்கும். அப்ப என்ன அர்த்தம்? சித்தத்துலதான் இந்த எல்லாம் நடக்குது. சித்தத்துக்கு மேல, சித்த விற்த்திகளுக்கு மேலதான் இந்த நாம ரூபமா இருக்கிறது எல்லாம் டிராவல் பண்ணுது. எந்த இடத்துல சித்த விற்த்திகள் இல்லையோ அந்த இடத்துல இந்த 9 அந்தராயங்கள்ன்ற தடைகள் இருக்காது. எந்த இடத்துல இந்த 9 அந்தராயங்கள் இருக்கோ அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பேசா இந்த சித்த விற்த்திகள் இருக்கும். அந்த சித்த விற்த்திகள் எப்படி இருக்கும்? சஞ்சலிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு புரிஞ்சோம். அடிச்சா அதனால இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? இதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். முடிஞ்சு. இதுக்கப்புறம் 31வது சூத்திரம், அடுத்த சூத்திரம் இருக்கு. 31வது சூத்திரம் துக்கதௌர்மனஸ்ய அங்கமே ஜயத்வ. துக்கதௌர்மனஸ்ய அங்கமே ஜயத்வ. அங்கமே ஜயத்வ சுவாச பிரஸ்வாச விக்ஷேபசகபுவஹ. விக்ஷேபசகபுவஹ துக்கதௌர்மனஸ்ய அங்கமே ஜயத்வ
ஸ்வாச பிரஸ்வாச சுவாச பிரஸ்வாசா விக்ஷேப சக புவஹா துக்க தௌர்மனஸ்ய அங்கமே ஜயத்வ ஸ்வாச பிரஸ்வாசாஹா. அந்த பிரிக்கும் போது பிரஸ்வாசாஹான்னு பிரிக்கணும். சேர்த்து படிச்சீங்கன்னா பிரஸ்வாசான்னு படிக்கணும். பிரஸ்வாசாஹா விக்ஷேப சக புவஹா விக்ஷேப சக புவஹா ஆயிடுச்சு. துக்க கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன உண்டாகும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 9 இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 சொல்றோம். அந்தராயங்கள்ல எக்ஸ்ட்ரா ஒரு 4 என்னென்னது அப்படின்னா 10வது வந்து பாத்தீங்கன்னா துக்கம். துக்கம் யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? பாஷியத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நமக்கு தெரியுமே, ஒரே மனசு துக்கமா இருக்கு சொல்லு. அப்ப துக்கம் ஃபேமஸ். அதுக்கப்புறம் 11வது வந்து பாத்தீங்கன்னா தௌர்மனஸ்ய. பூவகன் இருக்கா? புவக சக பூவகன் இருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா குடில் கிரஸ்வம் இருக்கணும். சம்ஸ்கிருதத்திலையும் பூவகன் இருக்கு, பூவகா கிரஸ்வம் ஆக்கிருக்கு. விக்ஷேப சக புவகா. அப்ப தௌர்மனஸ்யம்னா என்ன அர்த்தம்? துர்மனஸ்ய பாவம் தௌர்மனஸ்யம். மனசு வந்து பாத்தீங்கன்னா பலமில்லாம இழந்து போகிறது. எந்த ஒரு காரியம் பண்றதா இருந்தாலும் ஒரு பலம் வேணுமா? அப்ப பலமில்லாம போற மனசு, அந்த மனசு வந்து துர்பலமா போச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய பேர் கொடுக்கணும். மனசு இறுகி போயிருக்குன்னு சொல்லுவோம். மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா கலக்கமா இருக்கு, கலங்கி போயிருக்குன்னு சொல்லுவோம். மனசு வந்து டிப்ரெஸ்டா இருக்குன்னு சொல்றோம். இது மாதிரி மனோவியாதிகள் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இந்த தௌர்மனஸ்யம் அப்படின்ற வார்த்தையில போடுறோம். மனசோட எல்லா ப்ராப்ளத்தையும் தௌர்மனஸ்யம் அப்படின்னு. அதுக்கப்புறம் மனசு இது மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகும்? அங்கமே ஜெயத்வ. அங்கமே ஜெயத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரத்தோடது வந்து பாத்தீங்கன்னா உடம்பு நடுங்க ஆரம்பிக்கும். நீங்க எங்கேயாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே ஆஞ்சலிக்காவை கூப்பிட்டு வந்து வாக்கிங் பண்ணிட்டே நாங்க பேசிட்டே இருக்கோம். அது டெரஸோட எண்டுக்கு வந்துச்சு அப்படின்னா சுவாமி 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 நான் வரமாட்டேன் அந்த பக்கம்னு. செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே பார்த்தா அதுக்கு பயம். பார்த்தா உடம்பு வந்து பாத்தீங்கன்னா கீழே ஹைட்டை பார்த்தாவே உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா நமக்கு நிறைய தெரியும். தூரத்துல நாயை பார்த்தோன்னா உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிடும் நிறைய பேருக்கு. காலையில ஒரு பையனை பார்த்தேன், உடம்பு அப்படியே நடுங்கிட்டு இருக்கு, சிவரிங் ஆகுது. அதுக்கு பேர் என்னன்னா, உடம்பு சிவரிங் ஆகிறதுக்கு பேரு அங்கமே ஜெயத்துவம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமாவே வந்து பாத்தீங்கன்னா பாடி வந்து ஷேக்கா இருக்கும். நம்ம சதானந்தா இங்க இருக்காரா? சதானந்தஜி இருக்கீங்களா? இருக்காரு. இல்லையே சதானந்தா ஆளக்கானே. இருக்காரு. சதானந்தஜி வந்து பாத்தீங்கன்னா ஜி உங்களுக்கு தான் இது அங்கமே ஜெயத்துவம். உங்கள்கிட்ட இருக்க எரர் என்னது? அங்கமே ஜெயத்துவம். சரீரம் நடுங்குது பாத்தீங்களா? அப்ப அந்த சரீரம் நடுக்கம் இருக்கிறது அங்கமே ஜெயத்துவம் பேரு. இதுக்கப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது 12. 13வது என்னன்னு சொன்னீங்கன்னா சுவாச பிரஸ்வாசாகா. சுவாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஹேல். பிரஸ்வாசம்னா என்னது? எக்ஸேல். உள்மூச்சு வெளிமூச்சு. அப்ப நமக்கு உள்மூச்சு வெளிமூச்சு போயிட்டு இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்மூச்சு வெளிமூச்சு வந்து ஜீவிக்கிற வரைக்கும் இருக்கதான் செய்யும். ஆனா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்தாங்கன்னு வச்சுங்களேன், பக்கத்துல இருந்தாங்கன்னா புஸ் தஸ் புஸ் புஸ்ன்னு ஏதோ வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு காரியம் நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். நீங்க நிறைய பேர் பார்க்கலாம், பஸ்ல எங்கேயா புது இடத்துல டிராவல் பண்ணும்போது மூச்சு வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்கும் போதே அவங்க மூச்சு வந்து பாத்தீங்கன்னா பெரிய மூச்சு போயிட்டு இருக்கும். அப்ப இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சுவாச பிரஸ்வாசம் அப்படின்னு பேரு. இந்த 4ம் வந்து பாத்தீங்கன்னா 13 வரைக்கும், 9ல இருந்து 13, 10, 11, 12, 13. இந்த 4ம் வந்து பாத்தீங்கன்னா விக்ஷேப சகபுவக. இந்த சித்தம் விக்ஷேபம் ஆச்சு அப்படின்னா, சித்தம் விக்ஷேபத்தை அடையுதுனாவே அது கண்டிப்பா அந்த இடத்துல துக்கம் சம்பவிக்கும். அந்த இடத்துல எப்பவாவது அடிக்கடி என்ன பண்ணும்? தௌர்மனஸ்யம் சம்பவிக்கும், மனசு கலக்கம் உண்டாகும். அதுக்கப்புறம் அங்கமே ஜெயத்துவம். கண்டிப்பா உடம்பு வந்து பாத்தீங்கன்னா நடுக்கம் அடையும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சுவாச பிரசுவாசம் விபரீதமா மாறும், சாமானியம் ஆகாம விபரீதம் ஆகும். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தோட விக்ஷேப சகபுவக, சித்தத்தோட சஞ்சலத்தோடு சேர்ந்து உண்டாகின்றவைகள் அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷித்துக்கு வந்து பாஷித் ஆச்சாரியர் சொல்றாரு துக்கம். துக்கம்னா என்ன சுவாமி அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், சாந்தி காரிக்கால பார்த்திருக்கோம், எல்லா உபனிஷதங்களுக்கும் சாந்தி மந்திரம் படிக்கும் போது பார்த்திருக்கோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு எல்லாத்துலயும் சொல்றோமே. எதுக்காக? தாபத்திரய நாசத்துக்காக. தாபத்திரயம்னு என்ன அர்த்தம்? துக்கத்திரயம். துக்கத்திரயம் சொல்லலாம், இல்லைன்னா தாபத்திரயம் சொல்லலாம்.
என்ன துக்கம் சுவாமி அப்படின்னா 3 விதமான துக்கங்களை சாஸ்திரம் சொல்லுது. எனது ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம். 3 விதமான துக்கங்கள். ஆத்தியாத்மிகம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, துக்கம் வந்து பாத்தீங்கன்னா சரீரத்தினால உண்டாக. பாருங்களேன், நேற்று ஈவினிங் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நேற்று ஈவினிங் சாப்பிட்ற வரைக்கும் எனக்கு அப்படியே ரொம்ப டல்லா இருந்துச்சு. நல்ல துக்கம். 1 வாரம் 10 நாளாவே துக்கம் தான். சரீரம் வந்து ரொம்ப படுத்தி எடுத்துச்சு. ஆனா இன்னைக்கு பாருங்க, ரொம்ப எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் தெரியுங்களா. காலையில ஓங்காரம் சொல்லும் போதே தெரிஞ்சு வச்சாங்க இன்னைக்கு வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு பார்த்தா. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, அதுக்குள்ளார என்னடா ஆச்சு, நேற்று மோசமா இருந்தேன், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஃப்ரெஷ் ஆயிட்டேன். அப்ப ரோகத்துல இருக்கும். அப்ப ரோகம் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமானது. பல்லு இது, காது வலி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூக்கு வலி, கண்ணு வலி, அந்த வலி இந்த வலி, ஒரே வலிதான் சரீரத்தினால சம்பவிக்கிறது. அப்ப அதுக்கு பேர் என்ன பேருனா ஆத்தியாத்மிகம் அப்படின்னு பேர். ஆத்தியாத்மிகத்தை திருப்பி பிரிக்கணும், 2ஆ பிரிச்சுக்கணும். ஆத்தியாத்மிக துக்கம் 2 விதம். வாத பித்த கஃபத்தோட மாறுபாட்டினால சரீரத்துல உண்டாகக்கூடிய ரோகங்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் பேரு ஆத்தியாத்மிக துக்கம், சாரீரக துக்கம்னு பேரு. ஆத்தியாத்மிக துக்கத்துல சாரீரக துக்கம். ஷாரீரகம் என்ன அர்த்தம்? சரீரத்திலிருந்து சம்பவிக்கிறது. நம்ம நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்னோம், வியாதிக்கு எக்ஸாம்பிள் என்ன பண்ணோம், 8 வித தாத்துக்கள்ல இருந்து உண்டாகிறதுன்னு சொன்னோம்ல. அதேதான் இங்கேயும். தாத்துக்களோட விஷம அவஸ்தையை அடைஞ்சுது அப்படின்னா அங்க வந்து ரோகம் பண்ணும். டாக்டர் ஆயுர்வேதிக் டாக்டர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருந்தார், நிர்மலானந்தகிரி சுவாமின்னு. இப்ப இல்ல, சமாதி ஆயிட்டார். அவர் சொன்னதே என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பாடியில வந்து பாத்தீங்கன்னா மெட்டபாலிசம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இல்லை சுவாமி. அந்த மெட்டபாலிசம் வந்து நார்மலா. ஏன் காரணம்? என்னோட அப்பா அம்மாவோட ஜீன்ல இருந்து வந்தது ஆரம்பத்துல இருந்தே அந்த மெட்டபாலிசம் அப்படி. அப்ப என்ன பண்ணும், அந்த மெட்டபாலிசம் அன்ஈக்குவலா ஆச்சு அப்படின்னா, வைஷமிய தோஷத்தை அடைஞ்சதுன்னா ரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கும், வியாதியை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். பிறந்ததுல இருந்து வியாதிஸ்தன் நான். அப்ப இதுக்கு பேர் என்ன பேருனா ஆத்தியாத்மிகம், சாரீரக துக்கம். 2வது வந்து மானசீக துக்கமும் ஆத்தியாத்மிகத்தை. 2வது வெரைட்டி மானசீக துக்கம். மனசுக்கு என்ன சுவாமி துக்கம்? சிம்பிள், எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க இதை. மனசுக்கு வந்து எங்கேயாவது உங்களுக்கு துக்கம் சம்பவிக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒண்ணு இது பண்ணுங்க, இஷ்டஸ்ய அப்ராப்தி. மனசோட துக்கத்துக்கு முதல் காரணம் இஷ்டஸ்ய அப்ராப்தி. இஷ்டப்பட்டது கிடைக்கல. ஃபர்ஸ்ட் துக்கம் சம்பவிக்கிறதுக்கு அதுதான் காரணம். நான் இஷ்டப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கல. இன்னைக்கு நல்லா மழை பெய்யும் நினைச்சேன், மழை பெய்யல, வெயிலா அடிக்குது. ஐயோ வெயில் அடிக்குது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இஷ்டப்பட்டது நடக்கல, அதனால ஒரே துக்கமா இருக்கு மனசுக்கு. அதுக்கப்புறம் அனிஷ்டஸ்ய பிராப்தி. 2வது என்னது? அனிஷ்டஸ்ய பிராப்தி. எனக்கு ஐஸ்வர்யாக்கு ராய் வந்தாதான் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு வாட்சது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மனோரமா மாதிரி வாச்சிச்சு. என்ன பண்றது, துக்கம் தான். அப்ப நினைச்சது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒண்ணு, கிடைச்சது வேற ஒண்ணு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அனிஷ்டஸ்ய பிராப்தி. நான் விருப்பப்படாதத என் தலையில கட்டி வச்சுட்டாங்க அப்பா அம்மா. நிறைய பேருக்கு அது மாதிரி இருக்குல்ல. நான் நினைச்ச வேலை கிடைக்கல, நான் நினைச்சது வந்து பாத்தீங்கன்னா வீடு கிடைக்கல, நான் நினைச்ச வாகனம் கிடைக்கல, எனக்கு வாச்சதெல்லாம் தப்பு தப்பா இருக்கு. அதனால மனசு வந்து பாத்தீங்கன்னா துக்கமா இருக்கு. இதுக்கு பேர் என்ன பேரு? இஷ்டஸ்ய அப்பிராப்தி, அனிஷ்டஸ்ய பிராப்தி. இஷ்டப்பட்டது பிராப்தியாகல, இஷ்டப்படாததெல்லாம் கிடைக்குது, அதனால மனசுக்கு உண்டாகிற துக்கம். இதுக்கு பேரு மானசீக துக்கம். இதை எப்பவுமே மனசுல வச்சுங்க. சைக்காலஜி படிக்கிறவங்களுக்கு முக்கியமா இது தெரியணும். இதுதான் பேஸ். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன சுவாமி இருக்கு மனோ துக்கத்துக்கு காரணம்னா, நான் எதையும் நினைக்கவே இல்லை, இருந்தாலும் மனசு சில சமயம் ரொம்ப சூம்பி போகுது சுவாமி அப்படின்னா, முந்தின ஜென்மங்கள்ல பண்ண மானசீக பாப்பங்கள், முன்னாடி ஜென்மங்கள்ல பண்ண மானசீக பாப்பங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல மனசுல எக்ஸாஸ்ட் ஆகும். எப்படி வந்து சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா கடந்து போன பாப்பங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துல ரோகத்தை கொடுத்து துக்கத்தை அனுபவிக்க பண்ணுதோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனசுனால செய்யப்பட்ட பாப்பங்களும் கூட இந்த மனசு வழியா எக்ஸாஸ்ட் ஆகும். அப்ப ஆசையே இல்லாம, எனக்கு எந்த விஷயத்தை பத்தியும் கவலை இல்லாம இருந்தாலும் கூட சில சமயம் மனசு புண்ணிய பாப்பம், கடந்து போன ஜென்மங்கள்ல பண்ண புண்ணிய பாப்பத்துக்கு ஏத்த மாதிரி, மானச புண்ணிய பாப்பத்துக்கு ஏத்த மாதிரி இந்த மனசு துக்கத்தை அடையும். இது வந்து மானச துக்கம். அப்ப ஆத்தியாத்மிகத்தை 2ஆ பிரிச்சிருக்கோம். சாரீரகத துக்கம், மானசகத துக்கம் அப்படின்னு 2 ஆத்தியாத்மிகம். அதுக்கப்புறம் ஆதி பௌத்திகம் என்ன சுவாமி அப்படின்னா, ஆதி பௌத்திகம்னா சுத்தி இருக்கிற ஜீவராசிகள் மூலமா உண்டாகிற ப்ராப்ளம்ஸ். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கொசு,
ஈ, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா தியானம் பண்ணிட்டு இருப்பான். உட்காந்து பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈ வந்து பாத்தீங்கன்னா இந்த மூக்கு நுனியில வந்து இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரம்பா ஊர்வசிலாம் அனுப்ப வேணாம் நம்ம யாருக்கும். ரம்பா ஊர்வசிலாம் ரொம்ப பெரிய காஸ்ட்லி திங்ஸ், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வராது. அப்ப நமக்கு என்ன வரும் அப்படின்னா, நல்லா ஒரு 20 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்போம். எங்க இருந்தோ ஒரு ஈ வந்து பாத்தீங்கன்னா அந்த மொஸ்கிட்டோ மேட் உள்ளுக்குள்ள மொஸ்கிட்டோ இதுக்கு கட்டனுக்கு உள்ளார எப்படியோ புகுந்து வந்துடும். உள்ள வந்து பாத்தீங்கன்னா என்னவா மொஸ்கிட்டோ மேட் எல்லாம் போட்டிருந்தா கூட அது வந்து பாத்தீங்கன்னா நேரம் வந்து இந்த மூக்குல வந்து உட்கார். எப்படிடா வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. கரெக்டா மூக்கோட நுனியில வந்து உட்கார்ந்துட்டு டைம் அது அங்க வந்து ஆப்ரேட் பண்ணும். அப்போ உங்க தியானம் ஃபுல்லா என்ன ஆயிரும், ஈஸ்வரனை விட்டுட்டு ஈக்கு வந்துடும். சே அப்படின்னு அதை பிடிக்கலான்னு ட்ரை பண்ணா வசப்படாது. ஆதி பௌத்திகம். அதே நேரத்துல தான் எறும்பு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கீழே வந்து எறும்பு கிடைக்கும். இந்த கொசு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பட்டக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி தெரியும்னே தெரியாது அந்த ஃப்ளஷ் இருக்கு அப்படின்னு. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டக்ஸ்ல உட்கார்ந்து கரெக்டா ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணும். அவ்வளவுதான், உங்களோட தியானம் காலி. கொசு, எறும்பு அது மெதுவா என்ன பண்ணுவோம், நல்லா உட்கார்ந்து இருக்கும் போது கீழே இருந்து வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் வாசிப்பது அப்படின்னு வந்து காலையில 6 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா விருத்த பாரத்ல இருந்து ஒரு மாமா மாமி வந்து காலையில ரொம்ப சத்தமா வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. முடிஞ்சு போச்சு. அப்ப ஏகப்பட்ட விஷயங்கள் அப்பதான் வேலை செய்யற மாதிரி பக்கத்துல இருந்து வேலைக்காரங்க ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா டம் டம் டம்னு வெட்டிட்டு இருப்பாங்க. அப்ப ஜீவராசிகள், மற்ற ஜீவராசிகள் இருந்து உண்டாகக்கூடிய துக்கம் ஆதி பௌத்திகம். அதுக்கப்புறம் ஆதி தெய்வீகம் என்னது, வெயில். இப்ப எனக்கு ரொம்ப சகிக்கல. என்ன காரணம் அப்படின்னா ஒரு 3 4 நாளா வெக்க ரொம்ப அதிகமான வெயில், அதிகமான காற்று, அதிகமான மழை. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆதி தெய்வீகம். இந்த 3 விஷயங்கள்ல இருந்தும் துக்கம் கிடைக்கும் சொல்லியாச்சு. ஆச்சாரியார் அதான் சொல்லிட்டாரு, ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம். அப்புறம் துக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இன்னொன்னு சொல்றார், ஏன அபிஹிதாகா, ஒரு லட்சணம் சொல்றார் துக்கத்துக்கு. ஏன அபிஹிதாகா பிராணினஹ தது உபகாத்தாய பிரயத்தந்தே தத் துக்கம். எதனால் பீடிக்கப்பட்டு, ஏன அபிஹிதாக, எதனால் பீடிக்கப்பட்டவர்களா, ஆக்கிரமிக்கப்பட்டவர்களாக, நம்மளை ஏதோ ஒன்று ஆக்கிரமிச்சிருது, ஏதோ ஒண்ணு ஆக்கிரமித்தவர்களாக, பிராணினக, இங்க இருக்கக்கூடிய எல்லா பிராணிகளும், தது உபகாத்தாய, என்ன ஆக்கிரமிச்சிருக்கு. நான் போய் பார்த்தாதான் தெரியுது, இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட பார்த்தாதான் தெரியுது, ஒருத்தன் பல்ல பிடிச்சிட்டு நிக்கிறான், ஒருத்தன் காதை பிடிச்சி நிக்கிறான், ஒருத்தன் மூக்க பிடிச்சி நிக்கிறான். என்கிட்ட கேட்கிறேன், சாமி நல்லா உட்காந்துருக்கீங்களா, எதுக்காக வந்தீங்க? காது பார்க்கணுங்க. நல்லா தானே இருக்கீங்க? ஆமா நல்லா தான் இருக்க. பெயின் இருக்கா? பெயின்லாம் இல்லை, உள்ள ஏதோ இருக்கு, போய் பார்க்கணும், அதுக்காக போயிருக்கேன். ஆனா அங்க போனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ அப்பா அம்மான்னு ஒவ்வொன்றும் பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை ஆக்கிரமிச்ச வஸ்து என்ன பண்ணணும், அந்த வஸ்து வந்து நம்மளை துக்கப்படுத்துது, அதை நீக்கிக்கிறதுக்காக பிராணிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிரயத்தந்தேனா முயற்சி செய்கிறார்கள். அந்த எதை நீக்கிறதுக்காக முயற்சி செய்கிறார்களோ தத்து துக்கம். எதை அன்வான்டடு நம்ம நினைக்கிறோமோ அதுதான் துக்கம். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முயற்சியும் பாருங்க, நமக்கு வந்து ஒன்னே ஒண்ணுதான் நடக்குது, 2 காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த உலகத்துல. சுகம் மே சியாத், துக்கம் மே மாபூத். நம்மளுடைய டிசையர்ஸை வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா 2 தான் இந்த உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளுக்கும். என்ன அப்படின்னா, நான் சுகமா இருக்கணும். நான் சுகமா இருக்கணும், அதுக்கான பிரவೃತ್ತಿ பண்ணிக்கிட்டே இருப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு துக்கம் வரவே கூடாது. அந்த துக்கம் வராததுக்காகத்தான் நம்மளோட பிரவೃತ್ತಿகள் இருக்கு. அப்ப துக்கத்தை விளக்குனவன் என்ன பண்றான், சுகத்தை அடையிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா துக்கத்தை விளக்குறதுக்காக காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப எல்லா பிராணிகளும் எதனால் ஆக்கிரமிக்கப்பட்டு அதனை விலக்கி கொள்வதற்காக பிரயத்தனம் பண்றாங்களோ அதுக்கு பேர் தான் துக்கம் அப்படின்னு பேர். நம்ம எல்லாம் அதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எதுக்காக பண்றோம், இந்த சம்சாரமே துக்கம் நமக்கு. எனக்கு வெளியில இருந்து பிரச்சனைனா, வெளியில பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லைங்க, எப்படியாவது இந்த சம்சாரத்தை நீக்கணும், சம்சாரமே துக்கம். அதுக்காக இந்த சாஸ்திரத்தை, யோக சாஸ்திரத்தை நம்ம படிக்கிறோம். இதுக்கு அடுத்தது தௌர்மனஸ்யம். 2வது என்னது, தௌர்மனஸ்யம் அப்படின்னு பேரு. தௌர்மனஸ்யம் என்னது, இச்சா அபிகாதாத் சேதசக க்ஷோபஹ. இச்சா அபிகாதாத்னு அர்த்தம், நான் இச்சைப்பட்ட வஸ்து இருக்குல்ல அதெல்லாம். நல்ல செல்போன் வச்சிருந்தேன், நல்ல செல்போன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹேண்டியா இருந்துச்சு, கை வந்துருச்சு, எனக்கு உடன் பிறந்தான் மாதிரி இருந்துச்சு.
கீழே விழுந்துச்சோ இல்லையோ அன்னைக்கு ஃபுல்லா எனக்கு மூட் அவுட். ஐயோ ஃபோன் போச்சு, ஃபோனை கொண்டு போயிட்டானே எவனோ ஒருத்தன், ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. அன்னைக்கு ஃபுல்லா மனசு வந்து பாத்தீங்கன்னா வதங்கி போய் தளர்ந்து போய் சூம்பி போய் கிடக்குது. அதனாலதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, அது வந்து வஸ்துவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தெரிஞ்ச புருஷர்கள், எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இறந்து போயிட்டார். அப்படியே ஒரு வாரம் என்ன ஆகி போச்சு, ஐயோ அந்த பர்சன் போயிட்டாரே அப்படின்னு. நமக்கு எல்லாம் இருக்குல்ல, அப்படிதானே இருக்கு. அப்ப அதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, என்னது இச்சா அபிகாதாத். இச்சானா நம்ம இஷ்டப்பஷ்ட வஸ்துக்களானது, அது நண்பர்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், அப்பா அம்மா மனைவி பிள்ளைகள், இல்ல வஸ்துக்கள், காரு வாகனம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ லேண்டுக்கு வந்து ஆப்போசிட்டா வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, நமக்கு சேர வேண்டிய லேண்ட் வேற யாருக்கோ போயிடுச்சு, நான் லாபம் ஆசைப்பட்ட நஷ்டம் ஆகி போச்சு. இது மாதிரி நான் இச்சைப்பட்ட வஸ்துக்கள் எல்லாம் எங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நஷ்டத்தை அடைகின்றதோ, அபிகாதாத். அபிகாத்தம்ன்றதுக்கு அர்த்தம் நஷ்டமாகுதோ, அந்த சமயத்துல சேத்தசகனா இந்த சித்தம் மனசானது சூம்பி போறதுக்கு பேரு சோர்ந்து போகுதல், தளர்ந்து போகுதலுக்கு பேரு க்ஷோபகா அப்படின்னு பேரு. இதுக்கு பேர் தான் தௌர் மனசியம். மனசு வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்துல போகாது, சுருங்கும். மனசு வந்து பாத்தீங்கன்னா விகாசமா இருந்துச்சுன்னா, இப்ப எனக்கு பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா, நான் சொல்றேன் நல்லா இன்னைக்கு சூப்பரா இருக்குச்சு இன்னைக்கு. ஆனா நேத்துலாம் இல்லை, முந்தா நேத்துலாம் கிளாஸ் எடுத்தேன், இருந்தாலும் உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சுருங்கி போய் கிடந்துச்சு மனசு. அப்ப மனசு சுருங்கி போயிருக்கும் போது நம்மளால நம்ம நினைச்ச காரியத்தை பண்ண முடியாது. அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த மனசு வந்து எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா அடி முதல் பாதம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தலையில இருந்து பாதம் வரைக்கும் நல்ல விகாசத்தோட விரிஞ்சு இந்த மனசு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம நினைச்ச காரியத்தை நல்லா பண்ண முடியுது. ஏதாவது ஃபெயிலியர் நடக்கும்போது என்னாவது இந்த மனசு அப்படியே சுருங்கி போய் அந்த ஹிருதயத்துக்கு வந்துடும், சோம்பி போகுதுன்னு நம்ம சொல்றோம். இதுக்கு பேரு தௌர் மனசியம் அப்படின்னு பேரு. அடிச்சா இதுக்கப்புறம் மூணாவது சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, எது அங்காணி ஏஜயதி. எந்த அங்கங்களுடைய ஏஜனம்னா என்ன அர்த்தம், கம்பனம்னு அர்த்தம். ஏஜயதி கம்பயதி. எந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சரீரத்தை வந்து பாத்தீங்கன்னா கம்பனம் பண்ணுது, அதை அசைய வைக்கிறது எதுவோ தது அங்கமே ஜெயத்துவம். அதுக்கு பேரு அங்கமே ஜெயத்துவம்னு பேரு. நம்ம சொல்றோம் என்ன மெயின் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா வந்து யாருக்கெல்லாம் பாடி அது மாதிரி இருக்கோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன லேகியம், அது அஸ்வகந்தாதி லேகியத்தை எடுத்துக்கணும். அந்த அஸ்வகந்தாதி லேகியத்தையும் அதே மாதிரி இது நம்ம பூசணிக்காய் லேகியத்தையும் ரெண்டுத்தையும் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல பாடி மெதுவா உங்களுக்கு என்ன நெர்வ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா சரியாகும். அந்த நெர்வ் சிஸ்டம் சரியாச்சுன்னா பாடி நடுங்கிறது மெதுவா இதாகும். அப்ப நெர்வ் சிஸ்டத்தோட ப்ராப்ளம், நாடிகளோட ப்ராப்ளத்தினால உடம்பு வந்து பாத்தீங்கன்னா கம்பனமாகும், அசையும். அதுக்கு பேர் அங்கமே ஜெயத்துவம் அப்படின்னு பேர். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் பிராணோனா என்ன அர்த்தம், சுவாச பிரசுவாசம் சொன்னேன். அந்த சுவாச பிரசுவாசம் என்ன சுவாமி அப்படின்னா பிராணோ, அங்க தெளிவா சொல்றாரு, பிராணோ எத்து பாக்கியம் வாயும் ஆச்சாமதி ச சுவாசக. பிராணன்னா என்ன சுவாமி தெரியுங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. பிராணன் அப்படின்றதுக்கு அர்த்தம் உள்ளுக்குள்ளார இருக்கிற ஷாஃப்ட். எங்க இருக்கு? ஹிருதயத்துல இருக்கு. எவ்வளவு அளவு? கட்டை விரல் புருஷன். யாராவது பிராணனை பார்த்தவன் இருக்கானா? பிராணனை பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? அது ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா உத்கிருஷ்டமா இருக்கிற சாதகர்கள் மட்டும்தான், யோகிகள் மட்டும்தான் அந்த பரமாத்மாவை தியானத்தினால் பார்க்கிறார்கள். அப்ப பிராண தரிசனம் நமக்குலாம் இல்லை. இல்லையே சுவாமி, சுவாச பிரசுவாசம் வெளியில விடுறோம், மூச்சு விடுறமே அப்படின்னா இல்ல. எந்த பிராணனானது எதுவா பாகியம் வாயும், வெளியில இருக்கிற வாயுவை இந்த ஹிருதயத்துல இருக்கிற முக்கிய பிராணன், கட்டை விரல் அளவு உள்ளது, கண்ணுக்கு தெரியாத ஒரு தத்துவம், பிராண தத்துவம். அந்த பிராண தத்துவம் என்ன பண்ணுது? வெளியில இருக்கிற வாயுவை சாப்பிடுகின்றது. சாப்பிடுறதுன்னு என்ன அர்த்தம்? இழுத்துக்கிறோம், இன்ஹேல் பண்றோம்ல, அதான் ஆச்சமனம் பண்றதுன்னு அர்த்தம். நீங்க ஆச்சமனம்னா ஓம் அச்சுதாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் கோவிந்தாய நமகன்னு ஆச்சமனம் பண்றோம்ல. ஆச்சமனம் பண்றதுன்னு அர்த்தம், ஒரு மிளகு மூழ்கிற அளவுக்கு உத்தரணியில ஒரு தண்ணி எடுத்து ஓம் அப்படின்னு உள்ள குடிக்கிறது. அதே மாதிரி வெளியில இருக்கிற வாயுவை இந்த உள்ள இருக்கிற பிராணன் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஹேல் பண்ணுது, சாப்பிடுகின்றது, விழுங்குகின்றது. அந்த விழுங்குறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பேரு அப்படின்னா ஆச்சமதி ச சுவாசக. அப்ப உள்ள போற வாயுக்கு பேரு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாசம். அப்ப சுவாசம் வேற, பிராணன் வேற.
பிராணன் சுவாசம்ன்ற கருமத்தை செய்கின்றது. சுவாசம்னா வெளியில இருக்கிற வாயுவை உள்ள இருக்கிற ஹிருதய பிராணன் என்ன பண்ணுது, ஹிருதயத்துல இருக்கிற பிராணன் விழுங்குகின்றது. இது சுவாசம். அப்புறம் பிரஸ்வாசம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆச்சாரிய சொல்றார், பிரஸ்வாசம்னா வெளிமூச்சு, எக்ஸேல். எக்ஸேல் என்னது, எது கௌஷ்டியம் வாயும். எந்த வாயு நம்ம வந்து கௌஷ்டியம் அப்படின்னா உதரம், நம்மளோட இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வயிற்று பகுதியில எந்த வாயு இருந்துச்சோ, நாபி பிரதேசத்திலிருந்து இந்த நெஞ்சு பகுதி வரைக்கும் எந்த வாயுவானது இருக்கோ அதுக்கு பேர் கௌஷ்டிய வாயு, கோஷ்டம்னு பேர். இந்த கோஷ்டத்துல இருக்கக்கூடிய வாயுக்கு பேர் கௌஷ்டியம் வாயுன்னு பேர். அந்த வாயுவை இந்த ஹிருதயத்துல இருக்கிற பிராணன் என்ன பண்ணுது, புஷ்அப் பண்ணி வெளித்தள்ளுகின்றது. அதான் இங்க ஆச்சரியம் சொல்றாரு, வாயும் நிஸ்ஸாரயதி. அந்த பிராணன் என்ன பண்ணுது, உள்ள இருக்கிற ஹிருதயத்துல இருக்கிற பிராணன் உள்ள இருக்கிற வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த வாயுவை வெளித்தள்ளுகின்றது. அந்த வெளித்தள்ளுறதுக்கு பேரு ச பிரஸ்வாசக அப்படின்னு பேரு. உள்ள இருக்கிற வாயு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஹேல் பண்ற வாயுக்கு பேர் அபானன்னு பேரு. நம்ம வெளிவிடுற பிராணனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிராணன்னு பேர். வெளிவிடுற வாயுக்கு பேரு பிராணன். உள்ள போனா அபானன், நாபிஸ்தானம் வரைக்கும் போகும். வெளியில போச்சு அப்படின்னா அது பிராணன் ஆயிடுச்சா. இதுதான் உள்சுவாசம், வெளி சுவாசம். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதே விக்ஷேப சகபூவோ, சகபுவஹா, அங்கேயும் பூன்னு போட்டிருக்கு, சகபுவஹா பாஷ்யத்திலையும் புவஹான்னு போட்டிருக்கு. இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் நடக்க நடக்க இப்ப பிராணாயாமம் எதுக்காக பண்றோம் சுவாமி பாருங்க, பிராண நிரோதம் பண்றோம்னு வச்சுங்க. மெதுவா நிரோதம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க நிரோதம், இன்ஹேல் எக்ஸேல் ரெண்டுத்திலையுமே வந்து பிராணன் இருக்கு. இதே நேரத்துல ஆந்தர கும்பகம் உள்ளார வாயுவை நிப்பாட்டி வைக்கிறீங்கன்னு வச்சுங்க. ஒரு 10 மாத்திரைக்கு மேல பிராணன் வந்து உள்ள நிக்கவே வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா எழவே எழாது. மனசுல விக்ஷேபம் உண்டாக மனசு ஒரு தாட்டு கூட இல்லாம போயிடும். 10 நொடிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து கும்பகத்துல ஆந்தர கும்பகத்துல போச்சு அப்படின்னா மெதுவா உங்களுக்கு 10, 20, 30, 40 செகண்ட் உத்தம 80 செகண்ட் உத்தம பிராணாயாமம். உத்தம பிராணாயாமத்துல இன்ஹேல் 20 செகண்ட் இன்ஹேல் பண்ணிட்டு 80 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார லாக் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், ஜுவாலந்தர பந்தம்னு நெக்க லாக் பண்ணிட்டு இது ஒட்டியான பந்தம்னு வயிற்றையும் உள்ள குவிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மூல பந்தம்னு மலத்வாரத்தையும் உள்ள எடுத்துக்கிட்டு 3 பந்தங்களை அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், இந்த கையில் இந்த முதுகு வந்து பின்னாடி போயிடும். கரெக்டா போயிட்டு வந்து யோகத்துல உட்கார்ந்துட்டு வெறுமனே 80 ஓங்காரத்தை சொல்றீங்கன்னு வச்சுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து அப்படியே சொச்சமா இருக்கும், ஆடவே ஆடாது. ஏன் ஆடலை அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாசம் அங்க இல்ல, பிரஸ்வாசம்ன்ற எக்ஸேலும் அங்க இல்லை. அப்ப எங்கெல்லாம் சுவாச பிரஸ்வாசம் சொல்ற இன்ஹேல் எக்ஸேல் நடக்குதோ அங்கெல்லாம் மனசு ஆடும். எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவாச பிரஸ்வாசம் இல்லையோ அந்த இடத்துல மனசு சஞ்சலம் இல்லாமல் நிற்கும். அதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, ஏத்தேன்னு என்ன அர்த்தம், துக்கம் இருக்கிற மனசு சஞ்சலமா இருக்கும். தௌர்மனசியம் உடம்பு அசைவோட இருக்கிற மனசு சஞ்சலமா இருக்கும். அங்கமேஜயத்துவத்தோட இருக்கிற மனசு சஞ்சலமா இருக்கும். தௌர்மனசியம் அங்கமேஜயத்துவம். சுவாச பிரஸ்வாசம் இருக்கிற மனசு கண்டிப்பா சஞ்சலத்தோட தான் இருக்கும். ஏதே விக்ஷேப சகபுவஹா, இவைகள் சித்தம் வந்து சஞ்சலத்தோடு கூடியிருக்கும். இவைகளோடு சேர்ந்து இருக்கிறால் சித்த சஞ்சலத்தோடு தான் இருப்பார்கள். விக்ஷிப்த சித்தஸ்ய, அப்ப தெளிவா போட்டாச்சு. இன்னும் கிளியரா ஆச்சாரியார் சொல்றார். அப்ப இந்த இடத்துல இருக்கிற இந்த தடைகளோட இந்த அப்டக்கிள்ஸோட இருக்கிறவங்க எந்த சித்தத்துல இருக்கும், விக்ஷேப சித்தம். மூடம் க்ஷிப்தம் விக்ஷிப்த சித்தம் பார்த்திருக்கோமா, 3வது. அப்ப நீங்க நம்ம எல்லாத்துக்கும் சுவாச பிரசுவாசம் போயிட்டு இருக்கா, நமக்கு எல்லாத்துக்கும் துக்கம் இருக்கா, நமக்கு எல்லாத்துக்கும் தௌர்மனசியம் இருக்கா, நமக்கு எல்லாத்துக்கும் அப்பப்ப நாயை பார்த்தாலோ இல்ல ஹைட்ல இருந்து எங்கேயாவது பார்த்தாலோ பயம் வருதா, எதையாவது நினைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷிவரிங், பாடி ஷிவரிங் இருக்கா. அப்ப எல்லாரும் நம்ம எங்க இருக்கோம், சித்த சஞ்சலத்தோடு விக்ஷிப்த சித்தத்துல இருக்கோம். எவ்வளவு கன்ஃபார்மா சொல்லியாச்சு. விக்ஷிப்த சித்தஸ்ய ஏதே பவந்தி, விக்ஷிப்த சித்தத்துல இருக்கிறவங்களுக்கு இவைகள் சம்பவிக்கின்றன. சமாஹித சித்தஸ்ய ஏதே ந பவந்தி, ஹைலைட் பண்ணீங்க. சமாஹித சித்தத்துல இருக்கிற, சமாஹிதம் வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா
சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா சமாஹித சித்தம் தான் பயன்படுத்துவார். சமாஹித, சமாதான 2 சப்தத்தை தான் சங்கரர் தன்னோட பாஷ்யத்துல பயன்படுத்துறார். சமாதிக்கு இன்னொரு பேரு சமாஹிதம் அப்படின்னு பேர். சித்த ஏகாகிரம் 70% வந்துடுச்சுனாவே நம்ம என்ன பண்ணிட்டோம், சவிகல்ப சமாதியில என்ட்ராயிட்டோம்னு அர்த்தம். அப்போ 70% சவிகல்ப சமாதி வரும்போதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமாயிட்டே போகும். அப்ப நம்ம முயற்சி எங்க இருக்கணும், இந்த 70% சத்துவகுணம் வரணும். எப்படியாவது விக்ஷிப்த சித்தத்தை தாண்டி ஏகாகிர சித்தத்துக்கு வந்துடணும். சமாஹித சித்தம்ன்றது எந்தது, 70% சத்துவகுணம் வந்துச்சுன்னா சவிதர்க்க சமாபத்தின்னு முதல் சமாதி ஆரம்பிக்கும். அங்க இருந்து இருக்கிற நிலைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சமாஹித சித்தம், ஏகாகிர சித்தம்னு பேரு. அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த முதல்ல 9, இப்ப ஒரு 4, மொத்தம் அந்தராயங்கள் 13 அந்தராயங்களும் இல்லாமல் போகும். ஆயிடுச்சா? அவ்வளவு தெளிவா சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு முக்கியமான சூத்திரம், ஓங்கார உபாசகர்களுக்கு முக்கியமான சூத்திரம் வருது. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. மேல ஒரு 32வது சூத்திரத்துக்கு மேல ஒரு பாஷ்யம் இருக்கு. அத ஏத்தே, பிறகு, அதனா பிறகு, ஏத்தே விக்ஷேபாகா, இந்த சொல்லப்பட்ட விக்ஷேபங்கள், விக்ஷேபம்னு என்ன அர்த்தம், கூட கூடவே 13 சம்பவிக்கும். விக்ஷேப சகபுவக, எங்க சித்தம் விக்ஷேபத்தோட இருக்கோ, சஞ்சலத்தோட இருக்கோ, கூடவே நீங்க நினைச்சுக்கலாம். எங்கெல்லாம் சித்தம் சஞ்சலத்தோட இருக்கோ அங்கெல்லாம் 13 அந்தராயங்களும் இருக்கும். ஆயிடுச்சா? ஒண்ணு கூட கூட குறைய இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கூட குறைய இருக்கும். நமக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும், இன்னொருத்தர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது மாதிரிதான் பெர்சன்டேஜ் தான் வித்தியாசம். இந்த விக்ஷேபங்களானது சமாதி பிரதிபக்ஷாக, இந்த 14 தடைகளும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதிக்கு எதிரிடையானவைகள், எதிரானவைகள். பிரதிபக்ஷான என்ன அர்த்தம், ஆப்போசிட் பார்ட்டி. இது இருந்துச்சு அப்படின்னா நம்மளால சமாதியை வந்து பிராப்தி பண்ண முடியாது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா தாபியாம் ஏவ அபியாச வைராகியாபியாம் நிரோதவ்யாஹா. அற்புதமான பாஷ்யம், கிளாரிட்டினா கிளாரிட்டி. ஆச்சாரியர் சொல்றாரு, தாபியாம் ஏவ, அவைகளையே நிச்சயமா நம்ம அவைகளை என்ன பண்ணணும், அபியாசத்தினாலும் வைராகியத்தினாலும் நிரோதவ்யாஹா, இந்த 13 தடைகளையும் நம்ம என்ன பண்ணணும், நீக்க வேண்டும், நிரோதம் செய்ய வேண்டும். அப்பதான் நம்ம சமாதி அடைய முடியும். அப்ப ஒவ்வொன்றுத்தையா பார்த்துக்கிட்டே வரணும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அது எல்லாத்தையும் நீக்கினாதான் சமாதி தான்ல நிற்கக்கூடிய நிர்விகல்ப சமாதி சம்பவிக்கும். இல்ல ஏதாவது ஒரு ஈஸ்வர ரூபங்கள்ல நடக்கக்கூடிய சவிகல்ப சமாதியும் சம்பவிக்கும். அதனால என்ன பண்ணணும், தத்திர அபியாசஸ்ய விஷயம். அப்ப முதல்ல அபியாசம், 2வது வைராக்கியம். 6வது சாப்டர்ல கீதால சொல்ற, மனசை நிரோதம் பண்ண முடியுமா சுவாமி? சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலத்வாத் மன கிருஷ்ண பிரமாதி பலவத்ரிடம். நல்லா வேதாந்தம் படிக்கிறவங்க எல்லாம் யோக சூத்திரம் எங்க கனெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அர்ஜுனன் கேட்கிறான், இந்த மனசு எப்படி அப்படின்னா சதா காலமும் சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கிறது கிருஷ்ணா, நீ சொல்ற மாதிரி இதை நிப்பாட்ட முடியும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு. உடனே கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கரெக்டு, அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரக சலம், துர்நிகிரகம் சலம் சொல்றார். நீ சொல்றது கரெக்டு தான், இந்த மனசை நிப்பாட்டுறதுன்றது, நிரோதம் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஃப்ளட்டு மாதிரி தாட்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனா நிப்பாட்ட முடியும் சார், கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் பிராக்டிஸ் பண்ண முடியும். என்னது, அபியாச வைராகியாபியாம் தன் நிரோதக. இங்க யோக சூத்திரத்திலே படிச்சுட்டோம். அதே தான் கிருஷ்ண பரமாத்மா அபியாசேன து கௌந்தேய வைராகியேன ச கிரஹ்யதே அப்படின்னு அந்த இடத்துல சொல்ற. புரிஞ்சா போதுன்ற வேதாந்தம் சொன்னாங்க, அதெல்லாம் ஏமாத்து. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சாக்லேட்டை கொடுத்து ஏமாத்துற மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க நிறைய பேர். புரிஞ்சா போதும் வேதாந்தம்லாம் வச்சுக்கிட்டு ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது. மனோநிகிரகம், நீங்க திருக்குறள் எடுத்து பார்த்தீங்களே, திருக்குறள் எடுத்து பார்த்தீங்கன்னா துறவுன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒன்றும் இல்லை, இந்திரிய நிகிரகம் மனோநிகிரகம், இவ்வளவுதான். இந்த இந்திரிய நிகிரகம் மனோநிகிரகம் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்திரிய நிகிரகம் எதுக்கு அப்படின்னா மனோநிகிரகத்துக்காக தான். ஏன்னா ஃபீடிங் எது மூலமா நடக்குது, இந்திரியங்கள் மூலமா. அப்போ வாஸ்தவத்தை நிகிரகம் எது அப்படின்னா மனோநிகிரகம் தான். இந்த மொத்த சாஸ்திரங்களும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனோநிகிரகம் சித்திச்சவனுக்கு தான் பலன் கொடுக்கும் எதா இருந்தாலும்.
அப்ப மனசு நிரோதம் பண்றது கஷ்டமாச்சே அப்படின்னா இல்ல தத்திர முதல் விஷயம் என்னது? அபியாச வைராகியம் சொல்லியாச்சு. இதுல முதல் விஷயம் அபியாசிய விஷயம். அபியாசத்தை ஆரம்பிச்சிருக்கோம். எங்க ஆரம்பிச்சிருக்கோம்? அபியாசம்னா என்னது சொல்லியிருக்கோம்? தீர்க்க கால நைரந்தரிய சத்கார ஆசேவிதோ திருட பூமிஹி அப்படின்னு அபியாசத்துக்கு லட்சணம் முன்னாடி பார்த்தோம். அந்த அபியாசத்தோட விஷயத்தை இந்த சூத்திரத்துல 32வது சூத்திரத்துல உபசம்ஹாரம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? முடிச்சு வைக்கிறதுக்காக. அபியாசத்தை ஆரம்பிச்சது இந்த 32வது சூத்திரத்துல முடிச்சு வைக்கிறதுக்காக. இதம் ஆக இந்த சூத்திரத்தை பதஞ்சலி முனிவர் சொல்கிறார். எத்தனாவது சூத்திரம்? 14th 14வது சூத்திரத்துல ஆரம்பிச்ச விஷயம் அததான் இவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணி 32வது சூத்திரத்துல வைக்கிறார். என்ன வைக்கிறார் பார்ப்போம். தத் பிரதிஷேதார்த்தம் ஏகதத்வாபியாசஹ தத் பிரதிஷேதார்த்தம் ஏகதத்வாபியாசஹ தத் பிரதிஷேதார்த்தம் ஏகதத்வாபியாசஹ. அற்புதமான சூத்திரம். இதை நோட் பண்ணீங்க. இதாஞ்சி நம்ம உபாசனைக்கு என்ன மூலம். யாராவது கேட்பாங்க உபாசனை தேவையா தேவையில்லையா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோக சூத்திரம் படிக்காம டைரக்டா வேதாந்தத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அப்ப ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, ப்ராப்ளம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணாம நம்ம எதையாவது அடைய முடியுமா? சித்த ஏகாகிரத்தை கூட பிராப்தி பண்ண முடியாது. அப்ப அதனால என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்ம வித்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகிரங்கம் அந்தரங்கம் 2 சாதனம் சொல்லியிருக்கோம். பிரம்ம வித்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகிரங்க சாதனம் கர்மயோகம், அந்தரங்க சாதனம் எது அப்படின்னா உபாசனம். அந்த உபாசனம்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் கீதால வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது அழகா சொல்ற. ஒரே தாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே தாட்டு தைலதார மாதிரி ஒரே தாட்டை பண்ணி அந்த தாட்டுக்கு அந்நியமான வேற விதமான தாட்டு வந்தா நெகேட் பண்றது எதுவோ அதுக்கு பேரு அபியாசம். கீதால வரப்போகுது எல்லாமே. இங்க இருந்து படிச்சீங்கன்னா அங்க இங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க அங்க வரும்போது உங்களுக்கு அர்த்தம் தெரியும். அபியாசம்ன்றதுக்கு அர்த்தம் ஒரே தைலதார மாதிரி ஏக்க பிரத்ய சந்தான கரணம். ஒரே தாட்டு தொடர்ந்து நமசிவாய 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 ராம் 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 ராம். யோசிச்சு பாருங்க. ஒரு பிளேடு பக்கரி வந்து பாத்தீங்கன்னா ராம் 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 சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆளை பிளேடு பக்கரியை இப்ப கூட நினைச்சு பாக்குற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டு போயிட்டானா அப்போ வந்து ஒரு அபியாசத்தோட வேல்யூ என்ன யோசிச்சு பாருங்க. ராம் 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 ஓம் 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 சொல்லியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாப்பி மகா பாப்பி விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தால் யாரு? நம்ம திருவண்ணாமலையில பெரிய செயின்ட் அருணகிரிநாதர். ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது மோசமான ஒரு ஆள் ஸ்திரீலோலனை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாமத்தை தொடர்ந்து சொல்லி சொல்லி அந்த ஆளை வந்து பாத்தீங்கன்னா நினைச்சுக்கிட்டே இருக்கிற அளவுக்கு பண்ணிட்டாரு பாத்தீங்களா? அப்ப அந்த நாமத்தோட மகிமை எவ்வளவு இருக்கணும். அபியாசம். அப்ப ஒரே தாட்டை வந்து தத்து பிரதிஷேதார்த்தம். தத்துனா என்ன அர்த்தம்? அந்த யோக மார்க்கத்தில் உண்டாகும் அந்தராயங்கள் மொத்தம் 9 + 4 13 தடைகள். இவைகளை எல்லாத்தையும் நீக்கி என்னது இதை எல்லாத்தையும் நீக்கினா என்ன கிடைக்கும் சுவாமி? சமாதி. அப்ப இதை எல்லாத்தையும் நீக்கிறது மூலமா சமாதி அடையணும். அதுக்காக பிரதிஷேதார்த்தம் அந்த தடைகளை எல்லாத்தையும் நிவாரணம் பண்றதுக்கு தடுத்து நிப்பாட்டுறதுக்கு பிரதிஷேதம்னா என்ன அர்த்தம்? நிவர்த்தி பண்றதுக்கு விலக்கி கொள்வதற்காக எந்த அபியாசம் சொல்லப்படுதோ எந்த அபியாசம்? ஏக தத்துவ அபியாசம். ராம் 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 ஏக தத்துவம் ராம். ஓம் 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 ஏக தத்துவம் ஓம். ஹ்ரீம் 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 சாத்த ஓம்காரம் ஹ்ரீம். இது மாதிரி ஏதாவது ஒரு தாட்டை எடுத்துக்கிட்டு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இது மாதிரி ஏதாவது ஒரு நாமத்தை சதா காலமும் அபியாசம் பண்றதுக்கு பேரு ஏக தத்துவ அபியாசம். அபியாசம் மீன்ஸ் பிராக்டிஸ். ஆயிடுச்சா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன பண்றோம்? வேற நாமாக்கள் எடுக்கல. ஓம் நம சிவாய எடுக்கல, ஓம் நமோ நாராயணாய எடுக்கல, வேற எதையுமே எடுக்கல, ராம் ராம் எடுக்கல. அப்ப எதை எடுத்திருக்கணும்? இந்த மொத்த ஜெகத்துக்கும் சப்த பிரபஞ்சத்துக்கும் பீஜமா இருக்கிறது எது? ஓங்காரம்.
அந்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏக்க தத்துவம். அந்த ஓங்காரத்தினாலதான் தஸ்ய வாச்சக பிரணவகன்னு பார்த்துக்கோம் முன்னாடி. ஈஸ்வரனோட பேரு ஓங்காரம். அப்ப ஈஸ்வரனை அபியாசம் பண்றதும் ஈஸ்வரனோட பேரை பிராக்டிஸ் பண்றதும் ரெண்டும் ஒண்ணு. அப்போ நம்ம முக்கியமா பார்த்துருக்கோம் என்ன அர்த்தம், சமாதி சம்பவிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வே எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வர பிரணிதானாத்வா. பார்த்தோமா 23வது சூத்திரம். ஈஸ்வரனை சரணாகதி பண்றதுதான் ரொம்ப ஈஸியானவே சமாதிக்கு. அந்த ஈஸ்வரனை எப்படி சமாதிக பண்றது? தஸ்ய வாச்சக பிரணவஹ தஜ்ஜவஹ ததர்த்த பாவனம். அந்த ஓங்காரத்தை திரும்ப 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 பண்ணணும். அது எப்படி பண்ணணும்? ஜபிக்கணும், பாவிக்கணும். அந்த ஈஸ்வரனை பாவிக்கணும். எப்படி பாவிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பேர்? அந்த ஓங்கார அபியாசத்தை தொடர்ந்து பண்றதுக்கு என்ன பேரு? ஏக தத்துவ அபியாசம். அப்ப ஏக தத்துவ அபியாசம் பண்ண 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 13 தடைகள் நீங்கும். நீங்க என்ன பண்ணலாம்? கடைசியில ததா திருஷ்டுக்கு சொரூப்பே அவஸ்தானம், தன்னுடைய சொரூப்பத்துல வந்து நின்னரலாம் அப்படின்னு இந்த சூத்திரம் சொல்லுது. மீதிய நம்ம பாஷ்யத்தை, பெரிய பாஷ்யம், பௌத்த மத கண்டனம் வருது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். 23 இருந்து 32 சூத்திரம் வரைக்கும் இந்த ஓங்கார பிரகரணம். அதனால இதை தனியா எடுத்து என்ன பண்ணீங்க வச்சுங்க. திரும்ப திரும்ப ஓங்கார அபியாசம் பண்றவங்க திரும்ப திரும்ப இதை ஒரு 10-20 வாட்டி 50-100 வாட்டி படிச்சீங்கன்னா ஒவ்வொரு சப்தமும் உங்களுக்கு ஏன் எதுக்கு என்ன அர்த்தம் எல்லாம் உள்ள போகணும். ஏன்னா லைஃப் லாங் கடைசி தாட்டு வரைக்கும் நம்ம ஓங்கார அபியாசம் பண்ணணும். அதனால இதை நல்லா பிடிச்சிங்க. எதுக்காக பரமஹம்சானந்தா உபாசனான்னு சொல்றாரு, எதுக்காக உபாசனை சொல்றாரு அப்படின்னு வேதாந்திகள் வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இந்த யோக சூத்திரத்தெல்லாம் படிக்கிறதே விட்டு போச்சுங்க. தமிழ்நாட்டுல எல்லாம் டாப் லெவல்லயே பேசிக்கிட்டு இருக்காங்களோடைய நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை பத்தி யாரும் பேசுறதே இல்லை. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிகுன்னு அந்த லாஸ்ட் எண்ட்ல இருக்கிறத மட்டும், நீ ஆத்மாவா இருக்க, நீ பிரம்மமா இருக்க, நீ அதுவா இருக்க இதுவா இருக்கன்னும் போது நமக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு கேட்கறது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல இறங்கி பார்த்தாதான் தெரியுது எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகுது, எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றதுக்குள்ள. நம்ம தான் சொல்றோம்ல, முளை ஏறினா ஜான் ஏறினா முளை சறுக்குது, அப்படித்தானே இருக்கோம் நம்ம பரமபத விளையாட்டுல. மேலே மேலே ஏறணும், கீழே கீழே இறங்கிக்கிட்டே இருக்கோம். என்னடா இது ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு. நான் ஒரு நர்மதா பரிக்கிரமம் பண்ணிட்டு இருந்தேன். நர்மதா பரிக்கிரமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுல்பானி ஜாடின்னு ஒரு 800 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற ஒரு பெரிய காடு. மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ் 3த்துலேயே இருக்கிறது. நிர்வாணம் மக்கள் இப்போ இருக்காங்க, நான் போன இடத்துல இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை ஏறணும். மலை ஏறி அடுத்த இறக்கி இறங்கணும். நான் மலை ஏறுறேன், என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி மலை ஒரு 50 அடி ஏறுவேன். என் கூட ஒரு பையன் இருந்தான், சின்ன பையன், ஒரு 18 வயசு பையன். நானும் அவனும் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ஏறி பார்ப்போம். அப்படியே கிரிப்பே கிடைக்காது, எந்த கிரிப்பும் இருக்காது. மேலே ஏறினோடனே சின்ன வயசுல வந்து சறுக்கு மரம் விளையாட்டு விளையாண்ட மாதிரி மேலேருந்து இறக்கி விட்டுறோம். திரும்ப ஏறுவான். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிப்போச்சு, ஒன்றும் பண்ண முடியல. என்னடா ஏறி பார்த்து ஒன்றுமே பண்ண முடியலன்னு வேட்டி அவுத்துட்டோம். அவனும் வேட்டி அவுத்தான், நானும் வேட்டி அவுத்துட்டு கவுப்பினம் தான். வேட்டியை கட்டிக்கிட்டு ஒருத்தர் மேலே ஏறுறது. ஒரு சின்ன குத்து செடின்னு சொல்லுவோம், சின்ன செடி, அதை பிடிச்சி அது உழுந்துரும், அது கையோட வந்துடும். அது மாதிரி செடி. எப்படியோ ஒருத்தர் பிடிச்சி நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலே ஏறி வந்துட்டோங்க. மேலே ஏறி வந்தோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாச்சு பாருங்க. என்னோட லைஃப்லயே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன். பமானா பஹாடு அப்படின்னு பேர். அது பேர் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு அகங்காரம் வந்துச்சு பாருங்க. அப்பா ஒரு பெரிய சாதிச்சிட்டேன். ஒரு கிரிப்பு ஏதாவது கிடைச்சிது அப்படின்னா லைஃப்ல நம்ம ஏறிடலாம், ஷிஃப்ட் ஆயிடும். கிரிப்பே இல்லாம நாங்க ஏறினதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன செடிங்க. இந்த தும்ப செடி இருக்குல்ல, தும்ப செடி மாதிரி 1-2 செடி இருந்துச்சு. அது மாதிரி செடியை பிடிச்சிட்டு மேலே ஏறிடும். அப்போ நீங்க மேலே ஏறுறதுக்கு ஏதோ ஒரு ஆலம்பனம் வேணுமா வேணாமா? ஆலம்பனம் இல்லாம நீங்க வந்து மேலே ஏறவே முடியாது. அதுக்காக தான் இந்த ஓங்காரம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஆலம்பனம். என்னது ஏதத் ஆலம்பனம் சிரேஷ்டம், ஏதத் ஆலம்பனம் பரம். மாண்டுக்கே இதுல கட்டோபனிஷத்து சொல்ற மாதிரி இதுதான் பெஸ்ட் ஆலம்பனம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா லட்சியத்துல கவனம் ஒரு பக்கம் இருந்தாலும் சாதனத்துல கவனம் இருக்கணும்.
சாதனம் இல்லை அப்படின்னா லட்சியத்தை பத்தி நான் கோட்டீஸ்வரன் ஆயிடுவேன் பிச்சாண்டியாவே இருக்க வேண்டியதுதான், ரோட்லயே நிக்க வேண்டியதுதான். அப்போ ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் லட்சியத்தை அடைய முடியும். கவனமா இதை எல்லாத்தையும் இது பண்ணி கிரகணம் பண்ணி. ஹரி ஓம்.